So the next topic we are going to see in the bones and joints, the physiotherapy and rehabilitation. So what is mean by physiotherapy? நீங்க அடிக்கடி உங்களோட வீட்ல பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படினா அவங்க physiotherapy ட்ரீட்மென்ட்க்கு போறத கேள்விப்பட்டிருப்பீங்க. Physiotherapy is nothing but a therapeutic exercises. Okay, so நார்மலா நாம ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றது கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இல்லாம there are some therapeutic exercises பண்றதுங்க. அந்த மாதிரியான therapeutic exercisesக்கு பேரு the physiotherapy. So இது எல்லாரும் பண்ண முடியாது. அதுக்குன்னு there are some specialists are there. அந்த ஸ்பெஷலிஸ்ட்க்கு பேரு physiotherapist. So இவங்க டாக்டர்ஸ் மாதிரி they have studied something, the techniques என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் பண்ணி எந்த மாதிரி அத அந்த மாதிரி எக்ஸசைசஸ் கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க, அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. So what is the reason begin the physiotherapy? ஆல்ரெடி ஃப்ராக்சர் ஆயிடுது, ஃப்ராக்சர் ஆனது ஹீல் ஆயிடுது. ஹீல் ஆனாலும் நார்மலா இருக்கிற அந்த பழைய போன் ஸ்ட்ரக்சர் நிறைய பேருக்கு வராது. அவங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னுமே இருக்கும். அவங்கள பழைய ஸ்ட்ரக்சருக்கு இல்ல பழைய ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரதுக்கு they have to perform some therapeutic exercises. அந்த எக்ஸசைசஸ் சொல்லி கொடுக்கறது physiotherapist. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி physiotherapist ஒரு கம்ப்ளீட் டாக்டர் கிடையாது. ஸோ இவங்களுக்கு அந்த physiotherapist மட்டுமே வச்சு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. they will be monitored by some other specialized doctors. அவங்களுக்கு பேரு orthopedic surgeon. ஸோ orthopedic surgeon உங்களுக்கு அந்த வேர்ட்ல ஆன்சர் இருக்கு. orthopedic, ortho refers to bones. ஸோ போன்ஸ் இல்ல அது ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே belongs to orthopedic. orthopedic surgeon அந்த ஃப்ராக்சரை யாரை ஆப்ரேட் பண்ணி சரி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ the orthopedic surgeon will prescribe what kind of exercises to apply for the particular patient. ஸோ அதை physiotherapist அந்த பர்டிகுலர் ஹியூமன் பீயிங்க்கு கொடுக்குறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ராக்சர் ஆயிடுது, ஃப்ராக்சர் ஹீலும் ஆயிடுது. பட் ஹீல் ஆகிறப்போ ரெண்டு மேஜர் ப்ராப்ளம் அங்க நடக்குது. the problems related with the healing of the fracture, wasting of muscles and stiffness of bones. Stiffness of bones or joints. For example, உங்களுக்கு கையிலயோ இல்ல முட்டிலயோ அடிபட்டுருது, ஃப்ராக்சர் ஆயிடுது, ஹீல் ஆயிடுது. ஹீல் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட பழையபடி அந்த பழைய மூவ்மெண்ட் வரவே வராது. இங்க என்ன நடக்குது? வேஸ்டிங் ஆஃப் மசில்ஸ். அந்த தசை அந்த அடிப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த தசை நல்லா இறுகி போயிருக்கும், பழையபடி அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது. ஸோ தட் இஸ் கால்ட் த வேஸ்டிங் ஆஃப் மசில்ஸ். ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். அந்த ஜாயிண்ட்ஸ்ல ஒருவேளை பிரேக் ஆயிருக்கு, ஃப்ராக்சர் ஆயிருக்கு, திரும்ப உங்களுக்கு ஹீல் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த ஜாயிண்ட்ஸ் பழையபடி ஒரு மூவ்மெண்ட், ஈஸி மூவ்மெண்ட் இருக்காது. அதுல ஒரு ஸ்டிஃப்னஸ், ஒரு மாதிரியான ஒரு இறுக்கமான ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிஃப்னஸ்க்கும் இந்த வேஸ்டிங் ஆஃப் மசிலையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். பழையபடி ஆக்டிவா அந்த இடம் ஜாயிண்ட்ஸ் வேலை செய்யணும் அப்படின்னா we have to go for the physiotherapy treatment. இங்க உங்களுக்கு டாக்டர் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் பிரிஸ்கிரைப் பண்ணி அதை ஒரு பிசியோதெரபிஸ்ட் மூலமா உங்களுக்கு சில தெரபியூட்டிக் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ பை மீன்ஸ் ஆஃப் கிராஜுவல் எக்ஸசைசஸ். இன்னைக்கு போன உடனே சரியாகாது. இட் வில் டேக் சம் லாங் டைம். ஹீலிங் எப்படி உங்களுக்கு ஒரு வருஷம் எடுத்துச்சோ அது மாதிரி இந்த ஜாயின்ஸ் பழையபடி வேலை செய்யறதுக்கு இட் வில் டேக் சம் மந்த்ஸ். அந்த கிராஜுவல் எக்ஸசைசஸ் பண்றது மூலமா யூ ஆர் கெட்டிங் த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனிங் joints after long time. Okay, this is what called the physiotherapy or rehabilitation after the healing of the fracture. So fracture illama bones and joints la irukra varakkudiya megaperiya problem, the dislocation. The next topic we are going to see the dislocation of joints. So what is dislocation of joints? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி joints or articulation is nothing but சின்ன போன்ஸ், பெரிய போன்ஸ் இன்னொரு போனோட ஜாயிண்ட் ஆகி ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்கிறதுனால தான் நம்மளோட உடம்புல மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஃபிங்கர் மூவ் ஆகுது, ஃபிங்கர்ஸ்ல மூவ் ஆகுது, நம்மளோட லிம்ஸ்ல மூவ் ஆகுது, எல்போ மூவ் ஆகுது, நெக் மூவ் ஆகுது, நம்மளோட ஹிப் மூவ் ஆகுது. எல்லாமே that is because of the joints. இந்த ஜாயின்ஸ் இல்லைன்னா நம்மளோட உடம்புல கம்ப்ளீட்டா மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. எந்த அனிமல் உடம்புலயும் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ வாட் இஸ் டிஸ்லோகேஷன்? ஸோ டிஸ்லோகேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் டிஸ்அலைன்மெண்ட் ஆஃப் தி ஜாயிண்ட்ஸ். ஸோ இங்க என்ன நடக்குது?
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நீஸ் எடுத்து, இந்த நீஸ்ங்கிறது ஒரு ஜாயிண்ட் கேவிட்டி, ஒரு கேவிட்டிக்குள்ள இங்க இருந்து ஒரு பெரிய போன் போகுது, கீழே இருந்து ஒரு பெரிய 2 போன் வருது. அந்த 3 போன் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மேல இருந்து ஒரு பெரிய ஃபீமர் போன் வருது, கீழே இருந்து ஒரு you're getting 2 other bones. So இந்த இடத்துல you're having the cavity. இந்த கேவிட்டிக்கு பேரு the joint cavity. Okay, so what happens over here, இந்த கேவிட்டில இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு மூவ்மெண்ட் இருந்தா தான் you're getting the particular locomotion or movement in between the bones. இது கம்ப்ளீட்டா ஒரே போனா இருந்துச்சுன்னா நம்மளால கால்ல எந்த மூவ்மெண்ட்டுமே கொடுக்க முடியாது. So what happens over here, டிஸ்லொகேஷன் அப்படிங்கிறது இந்த போன்ல ஒரு லாக் அண்ட் கீ மாதிரி ஒரு பூட்டு சாவி மாதிரி தான் அலைன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இங்க நிறைய லிகமெண்ட்ஸ் இருக்கும், இது ரெண்டுக்கு நடுவில் லிகமெண்ட்ஸ் இருக்கும், சைனோவியல் மெம்பரேன் இருக்கும். ஓகே, சைனோவியல் மெம்பரேன், இங்க நிறைய ஃப்ளூயிட் இருக்கும், இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு கனெக்டிவிட்டி ஏரியா இருக்கும். ஸோ இங்க டிஸ்லொகேஷன்ல என்ன ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனை நீ அடிபடும் போது இந்த போன் வந்து இதுல இருந்து மூவ் ஆயிடுது, இல்ல இந்த போன் இதுல இருந்து மூவ் ஆயிடுது. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஓவர் ஹியர், the complete disalignment of the joints. இந்த ஜாயிண்ட் ஒரு ஜாயிண்ட் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணுமோ அந்த மூவ்மெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து மூவ் ஆயிடுது. தட் இஸ் கால் the dislocation of joints. ஸோ இங்க போனுக்குமான கரெக்ட் அலைன்மெண்ட் இல்ல, போனுக்கும் அந்த ஜாயிண்ட் கேவிட்டிக்குமான கரெக்ட் அலைன்மெண்ட் இல்ல. ஸோ சில பேருக்கு அந்த முட்டு தேஞ்சு போச்சுன்னா கூட கம்ப்ளீட்டா அது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் கால் dislocation of joints. நிறைய ரீசன்ஸ் begin the dislocation of joints. So we are going to see the reasons or various types of dislocation. Maybe congenital dislocation, traumatic dislocation, pathological dislocation and paralytic dislocation. Okay, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்லொகேஷன்ங்கிறது உங்களோட ஜாயிண்ட் கேவிட்டில உங்களோட போன்ஸ் இன்னொரு போனோட ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்துல அந்த கம்ப்ளீட் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, போன்ஸ் அந்த இடத்துல ப்ராப்பரா அலைன் ஆகி உட்காருது. ஸோ இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். we are going to see the types of dislocations based on a thing. So the first step is congenital dislocation. Congenital அப்படினாலே it is related with during birth. Okay, so genital means origin, con means with, Englishல con அப்படின்னா with அப்படின்னா அர்த்தம், with birth. Okay, so what happens over here, so ஒரு fetus develop ஆகுது, அந்த fetus develop ஆகுறதுக்கு there are so many factors involved. அதுல வெளியில இருந்து கொடுக்குற environmental factors, food, அவங்க மதர் கிட்ட இருந்து போற factors, genetic factors, there are so many factors involved in the development of fetus. Okay, அந்த டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு அந்த ஃபேக்டர்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபேக்டர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால the fetus will get the dislocated bones. Okay, so congenital dislocation during the development of fetus there are some problems and the problem leads to the formation of dislocation during the delivery or during the fetus formation. Okay, so இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, teratogenic or teratologic. நான் சொல்றேன் teratogen அப்படின்னா anything related with the formation of fetus. Okay, so teratogenic dislocation or teratologic dislocation or congenital dislocation, இது மூணுக்கும் ஒரே மீனிங் தான். ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகும்போது இன்வால்வ் ஆகிற ஃபேக்டர்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் கூட ஒரு காரணமா இருக்கலாம். அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ்னால அந்த குழந்தைக்கு போன் சரியா அலைன் ஆகல, போன் அலைன் ஆகாதனால அது டிஸ்லோகேட்டட் போன்ஸோட அது பிறக்குது. தட் இஸ் கால் the congenital dislocation. So the second type is traumatic dislocation. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி trauma is nothing but the heavy injury. So what happens over here, ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கிறான் வண்டியில, ஹெவி ஆக்சிடென்ட் மீட் பண்ணிடுறான், அந்த ஹெவி ஆக்சிடென்ட் இஸ் கால் the trauma or injury. So what happens over here, the trauma or traumatic injury நால he is getting the dislocation of bone. வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது, டிஸ்லோகேஷன் ஆகுதுன்னா எங்கெங்க ஈஸியா டிஸ்லோகேஷன் ஆகும், நம்மளோட எல்போஸ், கண்டிப்பா கீழே விழுந்த வேகத்துல அந்த இம்பாக்ட்ல நம்மளோட எல்போஸ் எங்கெங்கெல்லாம் எல்போஸ் இருக்கோ அந்த எல்போஸ்ல எல்லாம் இம்மிடியேட்டா போன்ஸ் டிஸ்லோகேஷன் ஆயிடும். அதோட முக்கியமான இடம்
ஷோல்டர், நம்மளோட ஷோல்டர் போன்ஸ் இமிடியேட்டா டிஸ்லோகேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ரொம்ப அடிபட்டு இருந்ததுன்னா உங்களோட ஹிப்ல இருக்கிற அந்த போன்ஸ் டிஸ்லோகேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ எல்போ போன்ஸ், ஷோல்டர் போன்ஸ் அண்ட் ஹிப் போன்ஸ்ல டிஸ்லோகேஷன் ஆகுது. டிஸ்லோகேஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த அலைன்மெண்ட் ஆஃப் த பர்டிகுலர் போன்ஸ். ஸோ அதுக்கான ரீசன் ட்ராமாட்டிக் இன்ஜுரி, ஒரு ஹெவி இன்ஜுரி, இல்ல யாராவது ஒரு மனுஷனை பிடிச்சி ஒரு 10 பேர் போட்டு கட்டை வச்சு அடிக்கிறாங்கன்னா இமிடியேட்டா அவனுக்கு எந்தெந்த போன்ஸ் எல்லாம் டிஸ்லோகேட் ஆகுது, அவனோட எல்போஸ், ஷோல்டர் போன்ஸ் அண்ட் ஹிப் போன்ஸ். And the third type over here we are going to see the pathological dislocation. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the pathology always refers to the disease. Okay, so ஏதோ ஒரு டிசீஸ்னால ஒரு bone dislocation ஆகுது. For example tuberculosis. ஸோ நாம டியூபர்குலோசிஸ்னா அது லங்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும், வேற எதுவும் நமக்கு அதை பத்தி அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் டியூபர்குலோசிஸ், எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ் நிறைய டைப் இருக்கு. உடம்புல எல்லா ஆர்கனையும் டியூபர்குலோசிஸ் அஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, அதுல ஒன் ஆஃப் த டைப் டியூபர்குலோசிஸ் உங்களோட ஹிப் போன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இட் வில் அஃபெக்ட் ஹிப் போன்ஸ். ஸோ ஹிப் போன்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது what will happen, ஹிப் போன்ஸ்ல இன்னொரு டேர்ம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், அசிட்டாபுலம். So what do you mean by acetabulum? உங்களோட ஹிப் போன்ஸ் நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல, ஐ மீன் உங்களோட 11th புக்ல பார்த்துருக்கலாம், அனாட்டமில பார்த்துருப்பீங்க. அந்த ஹிப் போன்ஸ் வந்து ஒரு பெரிய போன், உங்களோட பாடியில இருக்கிற பெரிய போன். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுலதான் உங்களோட போன், உங்களோட உடம்புலயே இருக்கிற பெரிய போன், உங்களோட ஃபீமர் போன், தொடை எலும்பு அந்த இடத்துல தான் போயிட்டு ஜாயிண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ what will happen, அந்த ஃபீமர் போன் போய் ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்துக்கு இஸ் கால் அசிட்டாபுலம். ஸோ நார்மலா இந்த ஹிப் போன்ஸ்ல அடிப்பட்டா ஹிப் உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு, பட் அந்த அசிட்டாபுலம் அஃபெக்ட் ஆகாது. பட் இந்த இன்ஃபெக்ஷன், டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன் அந்த ஹிப்ல ஆச்சுன்னா இந்த அசிட்டாபுலத்திலே பெரிய ஒரு டிஃபெக்ட் ஆகும். உங்களோட ஹிப் போன்ஸ், அந்த ஃபீமர் போன்ஸ், உங்களோட தொடை எலும்போட உட்கார முடியாது. ஆட்டோமேட்டிக்கா இட் வில் லீட்ஸ் டு த பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர். நார்மலா அடி எதுவும் படல, அந்த மனசு ஆக்டிவா தான் இருக்கிறான், பட் அந்த இன்ஃபெக்ஷனால அந்த எலும்பு தேஞ்சி இட் வில் லீட்ஸ் டு த ஃப்ராக்சர் ஆஃப் த பர்டிகுலர் போன். The final type is called the paralytic fracture. Paralysis அப்படினாலே நமக்கு இமிடியேட்டா ஞாபகம் வர ஒரு பெரிய டிசீஸ் ஆர் டிசார்டர் போலியோ. ஓகே, ஸோ டைரக்டா இங்க போன் அஃபெக்ட் ஆகல, பட் என்ன ஆகுது, மசில்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அந்த போனை சுத்தி இருக்கிற மசில்ஸ் அஃபெக்ட் ஆகுது. மசில்ஸ்ல ஒரு பெரிய இம்பேலன்ஸ், அந்த நர்வஸ் சிஸ்டம் சரியா வேலை செய்யல, மசில்ஸ் ஒரு மாதிரி முறுக்கிட்டு திருக்கிட்டு இழுத்து நிக்குது. அந்த ப்ரெஷர் தாங்காம அந்த போன்ஸ் நார்மல் அலைன்மெண்ட்ல இருந்து dislocate ஆகி இருக்கு. Okay, this type of dislocation is called the paralytic dislocation. Okay, so we have seen the types of dislocations. So what is dislocation? நார்மலா ஒரு போன் இன்னொரு போனோட ஜாயிண்ட் ஆகி ஒரு ஆர்டிகுலேஷன் ஃபார்ம் பண்ற அந்த இடத்துல இல்லாம அதோட நார்மல் அலைன்மெண்ட்ல இருந்து மூவ் ஆயிடுச்சு, அந்த ஜாயிண்ட் அந்த கேவிட்டில இல்லாம மூவ் ஆயிடுச்சுன்னு, that is called dislocation of joints. There are so many reasons behind the formation of dislocation. அதுல அதை பேஸ் பண்ணி we have classified the particular dislocation. The first one is congenital dislocation, then traumatic, pathological and paralytic. What is congenital dislocation? ஒரு fetus form ஆகும்போது there are so many factors involved in the formation of fetus. அதுல genetic reasonsனாலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு external agentsனாலயோ அந்த fetus formation அப்பவே ஏதாவது ஒரு dislocation ஆயிடுது அப்படின்னா that is called congenital dislocation. Traumatic or heavy injury, ஒரு மனுஷன் ஒரு ஹியூமன் பீயிங் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆக்சிடென்டா அடிபடுறதுனால ஒரு ஹெவி இன்ஜுரினால அவனோட போன்ஸ் டிஸ்லோகேட் ஆகுது. நார்மலா எங்கெங்கெல்லாம் அது டிஸ்லோகேட் ஆகிற சான்சஸ் இருக்குன்னா அது அவனோட ஹிப் போன்ஸ், ஷோல்டர் போன்ஸ் அண்ட் எல்போஸ்ல இருக்கிற போன்ஸ் டிஸ்லோகேட் ஆகிற சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. தேர்ட் டைப் பேத்தாலஜிக்கல் டிஸ்லோகேஷன், ஏதாவது டிசீஸ்னால, ஃபார் எக்ஸாம்பிள் டியூபர்குலோசிஸ் உங்களோட ஹிப் ரீஜியன் அஃபெக்ட் ஆகும்போது அசிட்டாபுலம் ரீஜியன் அந்த ஃபீமர் போனை கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு டிஃபெக்ட் ஆகுது, அதனால அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகுது, ஒரு டிஸ்லோகேஷன் ஆகுது, that is called the pathological dislocation. The final one is called the paralytic dislocation. இங்க என்ன நடக்குது, போன்ஸ் நார்மலா இருக்குது, பட் அதர் ஃபேக்டர்ஸ், போனை சுத்தி இருக்கிற அந்த நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது, போனை சுத்தி இருக்கிற அந்த மசில் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ what happens over here, உங்களோட மசில் வந்து நர்வஸ் சிஸ்டம் கரெக்டா கோஆர்டினேட் பண்ணனால ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகி இழுத்துன்னு இருக்குது, அந்த ப்ரெஷர் தாங்காம போன்ஸ் வந்து நார்மல் அலைன்மெண்ட்ல இருந்து மூவ் ஆயிடுது. That kind of paralysis, that kind of dislocation is called
Paralytic dislocation அதுக்கு ஒரு காமன் எக்ஸாம்பிள் போலியோ மட்டும் இல்லாம there are so many factors இதே மாதிரி இருக்கு. பக்கவாதம் வருது அவங்களுக்கும் டிஸ்லோகேஷன், ஆர்டிஃபிஷியல் டிஸ்லோகேஷன், போன்ல எந்த பிரச்சனையும் இல்லை பட் சுத்தி இருக்கிற மசில்ஸ் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல. ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்லோகேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் பார்த்தோம். Now we are going to see something about the arthritis. ஸோ நான் போன கிளாஸ்ல நான் சொன்னேன் ஐட்டிஸ் அப்படின்னு முடிஞ்சாலே that is related with the term inflammation. ஸோ எங்கேயாவது ஒரு வீக்கம் இருந்துச்சுன்னா that is related with the term itis. Arthritis means the inflammation of joints. ஸோ போன டாபிக் நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்லோகேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். அங்கே ஏதோ இன்ஃப்ளமேஷனோ இல்லை ஏதோ இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்கிற போன் ஏதோ ஒரு இன்ஜுரினால நார்மல் இடத்துல இருந்து மூவ் ஆயிடும். பட் இங்கே என்ன நடக்குது, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். இந்த ஜாயிண்ட்ஸ்ல ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு வீக்கம், ஒரு வலி, ஒரு ஸ்வெல்லிங் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிசீஸ் கால்ட் ஆர் த டிசார்டர் கால்ட் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஜாயிண்ட் அப்படிங்கிறப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஃபார்மேஷன்ல என்னென்ன இன்வால்வ் ஆகுது, அந்த ஜாயிண்ட்ஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேவிட்டி இருக்கு. அந்த கேவிட்டியில தான் உங்களோட ரெண்டு போன்ஸ் வந்து உட்கார்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆர் ஆர்டிகுலேஷன் அங்க ஃபார்ம் பண்ணுது. அந்த கேவிட்டியை நம்ம கேப்சூல்னு சொல்லலாம். we have a cavity or capsule. வேற என்னென்ன இருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு இன்னொரு பேரு ஆர்டிகுலேஷன். ஸோ ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ் அண்ட் சைனோவியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி there is a fluid in the joints. நமக்கு எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ரெண்டு போனுக்கு நடுவில் there will be some fluid. அந்த ஃப்ளூயிட்க்கு பேரு சைனோவியல் ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிட் ஒரு மெம்பரைன்ல இருக்கும், அது சைனோவியல் மெம்பரைன். அந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்கு பேரு சைனோவியம். இது மூணுமே சேர்ந்தது தான் உங்களோட the joint region. ஓகே, ஸோ இந்த கேவிட்டி இருக்கு, அந்த கேவிட்டியில ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ். ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ்ங்கிறது அந்த ரெண்டு போன் ஜாயின் ஆகுதுன்னா மேல இருக்கிற போனோட சர்ஃபேஸ், கீழே இருக்கிற போனோட சர்ஃபேஸ். அது ஜாயின் ஆகிற இடத்துல there will be some membrane called synovial membrane. There will be some fluid called synovial fluid. இது எல்லாமே சேர்ந்தது தான் உங்களோட ஜாயிண்ட்ஸ். இன்ஃப்ளமேஷன் இது எல்லா ரீஜனையும் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ஆர்த்ரைட்டிஸ். இன்னொரு டேர்ம் சொல்லித்தரேன், ஆர்த்ரைட்டோஜெனசிஸ். ஸோ ஜெனசிஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஆரிஜின். ஸோ ஆர்த்ரைட்டோஜெனசிஸ்னா என்னவா இருக்கலாம், வாட் மே பி த ரீசன் பிகின் த ஃபார்மேஷன் ஆஃப் arthritis. The origin of arthritis. Arthritogenesis means the formation of arthritis. என்ன காரணத்தினால இந்த ஆர்த்ரைட்டிஸ் வருதுங்கிறத நம்ம படிக்க போறோம்னா that is called the arthritogenesis. So what may be the reason, what may be the origin of arthritis? There are so many reasons. டயட் கூட ஒரு காரணமா இருக்கலாம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ப்ராப்பரா இல்லை அப்படின்னா கூட ஆர்த்ரைட்டிஸ் வரக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொரு ரீசன் ரொம்ப லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்காங்க, சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ். ஸோ நியூரோ சயின்ஸ்ல நம்மளோட சைக்காலஜில ஒன் ஆஃப் த ஃபேன்சி டேர்ம் சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஹியூமன் பீயிங் எல்லாமே ப்ராப்பரா நார்மலா இருக்குது, பாடி ஃபங்க்ஷன் நார்மலா இருக்குது, அவனோட ஆக்டிவிட்டிஸ் நார்மலா இருக்குது, சாப்பாடு ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே நார்மலா இருக்குது, ப்ராப்பரா எக்ஸசைஸ் கூட பண்றான்னு வச்சிங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் ஓவர் ஹியர், சைக்கலாஜிக்கலா ஹி இஸ் வெரி வீக். அவன் பயந்துட்டே இருக்கிறான், நமக்கு ஏதோ ஆக போகுது, நமக்கு ஏதோ பிரச்சனை, நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனை. சோமா ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு பாடி, psycho refers to mind. Okay, so what happens over here, the problem starts from the mind and it affects the human body. Psychosomatic stress, mindல ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறான், அது அவனோட பாடி அஃபெக்ட் பண்ணுது. that may leads to the formation of arthritis. அவனுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கிறான், ஹெல்த்தியா இருக்கிறான், ஹெல்த்தியா சாப்பிடுறான். பட் சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ்னால அவனுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது இல்லாம there are so many reasons. இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம், மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்னால ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்தா கூட பேஸ்ட் ஆன் தட் we are classifying the formation of arthritis into some types and we are going to see the types of arthritis now. So what is arthritis? Inflammation in the joints. ஜாயின்ஸ்ல என்னென்ன இருக்குது, ஒரு கேவிட்டி ஆர் கேப்சூல் இருக்கு, ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ் இருக்கு, சைனோவியல் ஃப்ளூயிட் அண்ட் சைனோவியல் மெம்பரேன் அலாங் வித் சைனோவியம் இருக்கு. இது மூணுமே ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு பெரிய வீக்கம் மாதிரி, ஒரு ரத்த கட்டி மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆர்த்ரைட்டிஸ்.
ஸோ இன்னொரு டேர்ம் நம்ம பார்த்தோம் arthritogenesis, origin of arthritis, என்னென்ன ரீசன்ஸ் இருக்கலாங்கிறத we are going to study in the over here. ஸோ இங்க டயட்டா இருக்கலாம், சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், மெட்டபாலிக் டிசார்டர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இதுக்கு காரணமா இருக்கலாம். ஸோ we are going to see the types of arthritis now. So what are the types of arthritis? So the first one is infective arthritis. The second one is rheumatic arthritis, and the third one is osteoarthritis, and the fourth one is metabolic arthritis. So what is infective arthritis? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன்ஸ்ல இல்ல ஜாயின்ஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனால there are so many reasons. உங்களோட போன் டிஸ்லோகேஷன் ஆகலாம், போன்ல ஃப்ராக்சர் ஆகலாம், ஆர்த்ரைட்டிஸும் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, so what kind of infection may leads to the infective arthritis? என்ன மாதிரியான டிசீசஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அங்க ஆர்த்ரைட்டிஸ் வருங்கிறத I will tell you now. So it may be because of the staphylococcus, streptococcus, and gonococcus, tuberculosis, smallpox, guinea worms, okay, and rheumatic diseases. Okay, these are the few list. There are so many diseases which may affect the joints. Okay, staphylococcus infections irundalo, streptococcus, gonococcus, tuberculosis, smallpox infections, or guinea worms infections, or rheumatic diseases. இதில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா it may directly affects the joints. அந்த ஜாயின்ஸ்ல இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும், அதனால ஒரு பெயின் காஸ் பண்ணும். அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா it may develop into a arthritis. So இந்த டைப் ஆஃப் arthritis பேரு infective arthritis. The second type, very interesting type, is called rheumatic arthritis. So immunology நம்ம future classes-ல பார்க்க போறோம். Immunology is நம்மளோட immune system எப்படி நம்ம வெளியில இருந்து வர டிசீசஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுதுங்கறத ஸ்டடி. ஓகே, இங்க என்ன நடக்குது? we are going to see rheumatic or rheumaticitis. It is a kind of autoimmune disease. Autoimmune disease. So autoimmune அப்படிங்கறது என்ன அர்த்தம்னா, இங்க உன்னோட இம்யூன் சிஸ்டம் going to fight against your own body. Auto means your own body. ஓகே, உங்களோட உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு செல் ஏதோ ஒரு ரீஜனை ஃபாரின் பார்ட்டிகல் இல்ல வெளியில இருந்து வந்திருக்குதுன்னு உங்க உடம்பு உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் பண்ணிடுது. ஸோ what will happen? The immune system வெளியில இருந்து வரவங்களை ஃபைட் பண்ண வேண்டியது உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா that is refers to the autoimmune disease. ஸோ நிறைய autoimmune disease types இருக்கு, நம்ம அதை future classes-ல பார்க்க போறோம். Rheumatic arthritis is a kind of autoimmune disease. ஸோ இந்த autoimmune disease எதை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுது? உங்களோட ஜாயின்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுது. சைனோவியல் மெம்பரேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனோவியம்னு ஒரு ஏரியா இருக்குன்னு சொன்னா, ஸோ அந்த ஜாயின்ஸ்ல ஒரு சைனோவியல் மெம்பரேன், ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட் செக்ரேட் பண்ற ஒரு மெம்பரேன் இருக்கு. அந்த சைனோவியல் மெம்பரேனை போயிட்டு உங்களோட ஆன்டிபாடிஸ், உங்களோட ஓன் பாடியில ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபாடிஸே அவங்களோட ஜாயின்ஸ்ல இருக்கிற சைனோவியல் மெம்பரேனை அஃபெக்ட் பண்ணுது. இங்க ஒரு சைனோவியல் மெம்பரேன்ல ஒரு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகுது, அங்க ஒரு ரெட்னஸ், ஒரு வீக்கா அங்க ஃபார்ம் ஆகுது. so that it will affects the joints. So rheumatic arthritis or rheumatic arthritis கோட ரீசன் என்ன? it is a kind of autoimmune disease. உங்களோட own immune system it's working against your own synovial membrane. synovial membranes எங்க இருக்கு? உங்களோட ஜாயின்ஸ்ல இருக்கிற அந்த fluid produce பண்ற ஒரு membrane. so இதை அட்டாக் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்றதுனால அங்க ஒரு ரெட்னஸ் ஃபார்ம் ஆகுது, ஒரு வீக்கா ஃபார்ம் ஆகுது. that will develop into a arthritis type called rheumatic arthritis. And the next type is called osteoarthritis. So what do you mean by osteoarthritis? So நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்த்ரைட்டிஸ்னால இன்ஃப்ளமேஷன் சொன்னா கூட osteoarthritisல there will be no inflammation. So இங்க இன்ஃப்ளமேஷன் இருக்காது, பட் ஆனாலும் ஆர்த்ரைட்டிஸ்க்கான மற்ற எல்லா சிம்டமும் இங்க இருக்கு. So நார்மலா osteoarthritis coming only for the aged people. Young people
ஹெல்த்தி பீப்புளுக்கு கண்டிப்பாக ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வராது. ஸோ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க ஒரு சேர்லேருந்து கீழே விழுந்த உடனே அவங்களுக்கு போன் ஃப்ராக்சர் ஆகிடும். ரொம்ப ஹைட்ல இருந்து கூட அவங்க விழ வேண்டிய அவசியம் இல்லை. சேர்லேருந்து கீழே விழுந்த உடனே அவங்களுக்கு போன் ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ இதுக்கு காரணம் அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட போன்ஸ் அங்கே வீக்காக இருக்குதுங்கிறது தான் காரணம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஓவர் ஹியர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இன்ஃப்ளமேஷன் எதுவும் இல்லை, உங்களோட இம்யூன் சிஸ்டம் அது எதுவும் அஃபெக்ட் ஆகலை, இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லை. பட் நாளாக ரொம்ப வயசானதுனால அவங்களோட கார்டிலேஜியஸ், அவங்களோட இந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ், அந்த ஜாயின்ஸ்ல இருக்கிற அந்த குருத்தெலும்பு, சின்ன சின்ன அந்த கார்டிலேஜியஸ் எல்லாமே தேய ஆரம்பிக்குது. இட் ஸ்டார்டட் டு எரோட். ரொம்ப வருஷமா அந்த ஜாயின்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தடவை அந்த ஜாயின்ஸ்ல இருக்கிற அந்த கார்டிலேஜஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நிறைய யூஸ் பண்ண இட் இஸ் எ ப்ராக்ரஸிவ் டிசீஸ். இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ப்ராக்ரஸிவ் ப்ராசஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதை அதிகமாக யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அது ஈஸியா தேஞ்சு போகுது, எரோட் ஆயிடுது. அந்த கேட்டலேஜஸ் தேஞ்சு போடுறதுனால அந்த இடத்துல ஒரு அந்த ஃப்ளூயிடிட்டியே குறைஞ்சு போகுது. ரெண்டு ஜாயின்ஸ் நடுவில் ஃப்ளூயிடிட்டி குறைஞ்சு போனா என்ன ஆகும், மேலே இருக்கிற போனும் கீழே இருக்கிற போனும் டச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டச் ஆகிறப்போ அவங்களால டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு அது பெயின் இருக்கும். அந்த ஃப்ளூயிடிட்டி இல்லாமல் மேலே இருக்கிற போன் கீழே இருக்கிற போன் டச் ஆகிற அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அந்த போன் இந்த போன் எக்ஸ்போஸ் ஆகி ஒன்று டச் பண்ணுது. ஸோ இதுக்கு நார்மலாக இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்னா, அந்த ரெண்டு போனுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃப்ளூயிடை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு கப் மாதிரி பிளேட் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சர் வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு லோகோமோஷன் அந்த ஜாயின்ஸ்க்கு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் கால்ட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். அந்த ஃபைனல் டைப் we are going to see the metabolic arthritis. So metabolic arthritis எதனால வருதுன்னா, இட்ஸ் a kind of inborn errors of metabolism. Inborn errors of metabolism. So inborn errors அப்படிங்கிற டாபிக்கை we are going to see in the genetics in the future classes. Okay, inborn errors of metabolism of purine synthesis. So நம்ம பியூரின்னா என்ன அப்படிங்கறத previous classesல நம்ம பார்த்தோம். Purine is a kind of a part of a nucleic acid. Purines and pyrimidines made up of or together will made up the particular nucleic acid. So purine is one of the major component of the nucleic acid, especially DNA and RNA. So இங்க என்ன நடக்குது, the errors happens during the synthesis of purines. Purine synthesisல ஏதோ ஒரு error நடக்குது. அந்த metabolic disorderனால you are getting the arthritis. இந்த disorderக்கு பேரு gout. So what happens over here, the inborn errors of metabolism in the purine synthesis. Purine synthesis நடக்கிறதுல அந்த மெட்டபாலிசம்ல ஏதோ ஒரு some problem, அந்த ப்ராப்ளத்துக்கு பேரு, அந்த டிசார்டருக்கு பேரு gout. ஸோ இங்க என்ன ஆகுது, the gout அப்படிங்கிற டிசீஸோட சிம்டம் என்னன்னா சோடியம் யூரேட். யூரேட் அப்படிங்கிறது யூரிக் ஆசிட். ஸோ நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிற அந்த யூரிக் ஆசிட் நார்மலா வெளியில எக்ஸ்கிரீட் ஆகாம இப்ப என்ன நடக்குது, அந்த யூரிக் ஆசிட் ஒரு இடத்துல போய் டெபாசிட் ஆகுது. எங்க போகக்கூடாதோ அங்க போய் டெபாசிட் ஆகுது. உங்களோட ஜாயின்ஸ்ல அந்த சைனோவியல் மெம்பரேன்ல போயிட்டு உங்களோட யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகுது. ஸோ what will happen, gout டெவலப் ஆகுது. சோடியம் யூரேட், சோடியம் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் போயிட்டு உங்களோட ஜாயின்ஸ்ல போயிட்டு டெபாசிட் ஆகுது. ஜாயின்ஸோட வேலை என்ன, அந்த சைனோவியல் மெம்பரேனோட வேலை என்ன, லோகோமோஷன், ஒரு ஃப்ளூயிடிட்டியை கொடுக்குறது. அந்த இடத்துல போயிட்டு ஒரு சால்ட் யூரிக் ஆசிட்டை கொண்டு டெபாசிட் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளூயிடிட்டி போயிடும். இட் டெவலப்ட் இன்டு எ டிசீஸ் கால்ட் metabolic arthritis. Okay, so we have seen the types of arthritis. I will summarize it. There is a infective arthritis, rheumatic arthritis, osteoarthritis and metabolic arthritis. Infective arthritis ங்கிறது என்ன, there are so many diseases, staphylococcus, streptococcus, tuberculosis, gonococcus, guinea worms, smallpox, நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் வந்து உங்களோட போன்ஸ்ல ஜாயின்ஸ்ல ஒரு பெயின் ஒரு ஸ்வெல்லிங்கை காஸ் பண்ணுது. அதனால இட் வில் லீட்ஸ் டு த ஆர்த்ரைட்டிஸ், தட் இஸ் கால்ட் இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ். ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது உங்களோட ஓன் இம்யூன் சிஸ்டம் வெளியிலேருந்து வர ஃபாரின் பார்ட்டிக்கிள் நினைச்சுக்கிட்டு உங்களோட ஓன் சிஸ்டமே அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதனால இட் வில் லீட்ஸ் டு த இட் அட்டாக்கிங் த பர்டிகுலர் சைனோவியல் மெம்பரேன். சைனோவியல் மெம்பரேன்ங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாயின்ஸ்ல இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு மெம்பரேன். அந்த சைனோவியல் மெம்பரேனை அஃபெக்ட் பண்ணி
அதை ஒரு இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணுது. ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் த rheumatic arthritis. தேர்ட் ஒன் இஸ் osteoarthritis. இதுல எந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்க போறது இல்ல. பட் இது எதனால நடக்குதுன்னா, ரொம்ப ஏஜ்டு பீப்புளுக்கு அவங்க அந்த ஜாயின்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்றாங்க அந்த அளவுக்கு அது தேய ஆரம்பிக்குது. தேஞ்சு போறதுனால அந்த போன்ஸ், அந்த மெம்பரைன் ஃப்ளூயிடிட்டி இல்லாம ரெண்டு போன்ஸ் டச் ஆகிறதுனால ஒரு பெயின் ஃபீல் பண்றாங்க. அந்த டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் பேரு osteoarthritis. The final type is called metabolic arthritis. மெட்டபாலிசம்ல ஏதோ ஒரு டிஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் ஹியர் பியூரின் மெட்டபாலிசம்ல ஒரு டிஃபெக்ட், இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். இங்க பியூரின் மெட்டபாலிசம்ல ஒரு டிஃபெக்ட் நடக்குது. அந்த பியூரின் மெட்டபாலிக் டிஃபெக்ட்டுக்கு பேரு கவுட். இந்த கவுட் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா, அது ப்ரொடியூஸ் பண்றது சோடியம் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸை கொண்டு சைனோவியல் மெம்பரைன்ல போயிட்டு டெபாசிட் பண்ணுது. சைனோவியல் மெம்பரைன்ல போயிட்டு டெபாசிட் பண்ணா என்ன ஆகும், அந்த ஃப்ளூயிடிட்டி அஃபெக்ட் ஆகுது. ஸோ தட் இட் வில் லீட்ஸ் டு த ஆர்த்ரைட்டிக் டிசீஸ், மெட்டபாலிக் ஆர்த்ரைட்டிஸ்.